இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஏற்கனவே நம்ம டைம் ஃப்ரேம் கான்செப்ட் நமக்கு தெரியும். அதாவது மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது, எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அதாவது சிம்பிளான விஷயம் தான். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சார்ட்டை டீகோட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அதை ட்ரேட் எடுக்கிறதா இல்லையா, இல்லை நம்மக்கிட்ட அந்த மார்க்கெட் ஒரு ஜோனில் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும். இன்கேஸ் அந்த மார்க்கெட் அதுலேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன்னா ஒரு 4 ஹவரில் மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 4 ஹவர்லேருந்து மார்க்கெட் என்ன டைம் ஃப்ரேம் பார்ப்போம், 15 மினிட்ஸ் பார்ப்போமா? இப்போ 15 மினிட்ஸ்லேருந்து மார்க்கெட் 1 மினிட்ல பார்ப்போம், அது 3 மினிட்ஸில் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சார்ட்டில் எப்படி பார்க்கணுன்றது பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இன்கேஸ் இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல இருக்கு. அப்போ 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆயிருச்சு சப்ளை. இது ஒரு சப்ளை ஜோன்ல இருக்கு. மார்க்கெட்ல இங்க ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கான். அப்ப அங்க நம்ம என்ன பண்ணிடுவோம், டைரக்டா நமக்கு டைம் ஃப்ரேம் தெரியும்ல, இங்க என்ட்ரி நீங்க டைரக்டா அக்ரெசிவாகவும் போகலாம், இல்ல 4 ஹவர்ல போயிருக்கு அப்படின்னா நம்ம உடனே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாத்துவோம். அதுல இருந்து 15 மினிட்ஸ் மாத்தணும் அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதே நமக்கு 4 ஹவர்ல ஒரு லைன் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் ஃபார்ம் பண்ணி போயிருக்கலாம். பட் 15 மினிட்ஸ்ல ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல அப் ட்ரெண்ட் மாதிரி போயிருப்பான். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கான ஜோன், அதாவது நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்டட் ஏரியாவை அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். அப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வரும்ல, அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆகிட்டு ஃபாலோ ஆவான். அப்போ 15 மினிட்ஸில் நம்ம ஒரு ஜோன் பார்த்துருக்கோம். அந்த 15 மினிட்ஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்கு. அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து நமக்கு ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக் 15 மினிட்ஸ் வருது. ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக 15 மினிட்ஸில் இங்கே இப்படியே என்ட்ரி போகிறனாலும் போகலாம். அப்படி இல்லையா, ஓகே நான் இன்னும் ரீஃபைன் பண்ணுறேன், ரீஃபைன்மெண்ட் ஜோன் வேறு, மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸை நான் ரீஃபைன் பண்ணுறேன்னா டைரெக்டாக இந்த 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் டச் ஆன உடனே 1 மினிட்ல ப்ரைஸை சேஞ்ச் பண்ணி அதில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை நம்ம அப்படியே சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சார்ட்ல போயிடுவோம். ஓகே, இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா மார்க்கெட்ல இந்த டைம் ஃப்ரேமை நம்ம ப்ராப்பராக நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா டைம் ஃப்ரேம், எந்தெந்த டைம் ஃப்ரேம்லேருந்து எந்தெந்த டைம் ஃப்ரேம் மார்க்கெட் போகுது, அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியும். யூரோ யூஎஸ்டி சார்ட் போயிடுவோம். rx.com. ஓகே, இப்போ யூரோ யூஎஸ்டி சார்ட்ல இருக்கோம், கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டே டைம் ஃப்ரேம் போயிடுவோம். நம்ம மேக்ஸிமம் எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்லேருந்து சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம ஒரு மார்க்கெட்டை டேல பார்க்குறோம் அப்படின்னா டேல நமக்கு எப்படி இருக்கு, ஒரு சூப்பர் அப் ட்ரெண்டா, செம்மையா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ டேல நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட சேர்ந்து இன்னொரு கான்செப்டையும் சேர்த்து பண்ண போகிறோம். மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது மார்க்அப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது நமக்கு முதல்ல எங்கெங்கெல்லாம் ஜோன் இருக்குது அது ப்ராப்பரான ஜோனான்னு கண்டுபிடிச்சி அங்கே ஆர்டர் பிளாக், அதாவது சப்ளை ஆர் டிமாண்டை நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம பை அண்ட் செல் பண்ணணும், ட்ரேட் பண்ணணுன்ற கான்செப்டுக்காக. ஏன்னா நம்ம டைரெக்டாக ஒரு சார்ட்டை ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்த்த உடனே நமக்கு எங்கே பை பண்ணணும் செல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ட்ல என்னெல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்கு, எங்கெல்லாம் வேலிட் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது தான். சிம்பிளானா இப்போ ஒரு மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான் தெரியுதா, ஒரு டே சார்ட் வச்சிருக்கோம். அப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 டே ஆகும். அப்போ இந்த பாயிண்ட்ல இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட், அங்க இருந்து சூப்பர் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் திங் இந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட் எங்க இருந்து ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் மார்க்கெட்ல பார்க்கணும். ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா, எந்த ஒரு ஆர்டர் பிளாக்லயும் அவன் என்ன பண்ணல, டச் பண்ணாம ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்ல டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருந்தா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம். ஆர்டர் பிளாக் டச் பண்ணாம ரிவர்ஸ் ஆனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிளஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்து என்ட்ரி போவோம். கரெக்டா, சிம்பிள். இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அதை நம்ம மார்க்கெட்டை செக் பண்ணி நம்ம எல்லா ஆர்டர் பிளாக்கையும் நம்ம ட்ராப் பண்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் டச் ஆகி நம்ம கான்செப்ட் படி மார்க்கெட் போகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ மார்க்கெட் அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்கான்,
ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ராப் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு லோ ஒரு ஹை அதுக்கப்புறம் அந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக வரைகிறேன் அப்படின்னா என்னால் ப்ராக்டிஸ் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னால் பார்த்தா இங்கே ஓகே ப்ராப்பரான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு தெரியுது. பட் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஓகே இங்கே ஒரு லோ இருக்கா, அடுத்து ஒரு ஹை, அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக வச்சிருக்கான். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு நமக்கு அடுத்த லோயர் சரி ஹையர் ஹை எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அப்போ அந்த ஹையர் ஹை டு இந்த லோயர் லோக்கு நம்ம வந்துட்டு சரி ஹையர் லோக்கு நம்ம ஃபிபனாச்சி போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வருதா, 0.50 கீழே வரல. ஸோ அடுத்த ஹை இதை எடுத்துப்போம், அடுத்த ஹை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் ஃபார்ம் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ணணும், அதை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். அதுதான் விஷயம். இப்போ இது எல்லாமே என்னது ஐஎஃப்சி கேண்டிலா. அப்போ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, ஸோ இந்த ஆர்டர் பிளாக் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு அன்பேலன்ஸ்டு அதாவது இம்பேலன்ஸாக இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வருவான். ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டோம். அப்போ இதுவுமே என்னது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் இது ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை. பட் 4 ஹவரில் 1 ஹவர்லாம் இது ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான், அதுக்கு ஆர்டர் பிளாக்னு பார்த்தா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கான். பட் அதுவுமே இது ஒரு ஐஎஃப்சி கேண்டில், ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் நமக்கு ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்கான், அதாவது மேலே இருந்து வந்து ஆர்டர் பிளாக் டச் பண்ணியிருக்கான். பட் டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பெருசாக இது ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ கனெக்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக மார்க்கெட் போகிறத மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு மார்க்கெட். ஸோ இது ஒரு பிஓஎஸ். அடுத்து இது ஒரு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இங்கிருந்து மார்க்கெட் ப்ராப்பராக வந்திருக்கு. அதிலிருந்து இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், அவனும் என்ன பண்ணியிருக்கான்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இங்கே நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். ஸோ இதையுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும், பாடி க்ளோஸ் வச்சு தான் போகணும். அப்போ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கான், இங்கேருந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கான ஆர்டர் பிளாக்குன்னு கரண்ட்லி இங்கே பார்த்தா இம்பேலன்ஸோட இருக்கணும் நமக்கு ஆர்டர் பிளாக். ஸோ இங்கே தான் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து டே டைம் ஃப்ரேம்லேயே வந்து டச் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அப்போ எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு பவர் அதிகம். நம்ம 4 ஹவரை விட 1 டேக்கு பவர் அதிகம், 1 ஹவர் விட 4 ஹவருக்கு பவர் அதிகம், 15 மினிட்ஸை விட 1 ஹவருக்கு பவர் அதிகம், 1 மினிட் 3 மினிட்ஸை விட 5 மினிட்ஸுக்கு பவர் அதிகம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக், ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன் மார்க் பண்ணுறோம்னா அதுக்கு பவர் அதிகம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கான். இப்போ கரண்ட்லி வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் மிஸ் பண்ணியிருக்கோமா, வேற இங்கே கரண்ட்டாக இந்த ஒரு அப் ட்ரெண்டில் எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கையும் மிஸ் பண்ணல டே டைம் ஃப்ரேமில். இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேம் போகணும், அடுத்து 4 ஹவர் போகிறோம். அப்போ 4 ஹவரில் மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 4 ஹவரில் நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கானா, ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில். வெறும் நம்ம இந்த ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்துக்காம இந்த ஒரு ஃபுல் ஜோனை, அது ஒரு லோ வச்சிருக்கலாம், அந்த லோவையுமே எடுத்துக்கலாம். அது ஏன்றது உங்களுக்கு லிக்விடிட்டி கான்செப்டில் புரியும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல, அதாவது டே ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் ஆனதுலேருந்து சூப்பராக ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான். அதையுமே நம்ம டீகோட் பண்ணணும், ஏன் இங்கேருந்து மார்க்கெட் ப்ராப்பராக போயிருக்கா இல்லையா. ஏன்னா இந்த டே ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணி இதுதான் ஹை தெரியுதா. அப்போ இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணால் அது நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ மார்க்கெட் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த லோ டு ஹை, நமக்கு ரீசன்ட் ஹை இங்கே இருக்கான் அது இல்லை. ஏன்னா புல் பேக்குன்றது நமக்கு எங்கே வரணும், 0.5 ஜோன் வரைக்கும் வரணும், வந்து மேலே போனால் தான் ப்ராப்பர் புல் பேக். அப்புறம் அதுக்கடுத்த ஹை தான் நம்மளுடைய ஹை. அப்போ அங்கேருந்து மார்க்கெட் 0.5 ஜோன் வரைக்கும் வந்துட்டான். பட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ன்றது இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அடுத்து 0.5க்கு கீழே என்னென்னலாம் ஆர்டர் பிளாக் இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணணும். அவன் இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டச் ஆயிருச்சு, இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டச் ஆயிடுச்சு. ஏன்னா ஐஎஃப்சி கேண்டில் அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் டச் ஆனதுனால இது இன்வேலிட். இதோட இந்த ஆர்டர் பிளாக் இங்கேயோட முடிஞ்சுது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா இதுக்கு கீழேயும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான் தெரியுதா.
ஸோ 2 ஆர்டர் பிளாக் இருக்கான், பட் 2 ஆர்டர் பிளாக்லையும் மார்க்கெட் அவன் வந்து டச் ஆகலை. அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். ஏன்னா இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே உட்காந்துருக்கூடாது. ஓகே மார்க்கெட் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு வரலாம், இல்லை அடுத்தது ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பிடிச்சிட்டு மேலே போயிடலாம், ஃபியூச்சரில் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டானா, எஸ் ப்ராப்பராக பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். அது வச்சதுக்கான ஆர்டர் பிளாக் எங்கெல்லாம் இருக்கு, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதோட லோவையும் சேர்த்து எடுத்துக்கலாம். பிகாஸ் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே கூட வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு, அது லிக்விடிட்டியில் புரியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். பட் நம்மளுடைய கான்செப்ட் படி என்ன பண்ணணும், ஹை டு லோ வைக்கிறோம் அப்படின்னா 0.5 ஜோனுக்கு மார்க்கெட் வரணும். 0.5 ஜோனுக்கு வராமல் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டான், இட்ஸ் ஓகே. இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு, கிடைக்கல. அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா இந்த ஹை என்ன பண்ணணும், மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து இங்கே இருக்கான் ஹை. இந்த ஹைக்கு நமக்கு ஆர்டர் பிளாக்ன்றது இங்கே இருக்கான். அவன் மார்க்கெட் 1 டே ஆர்டர் பிளாக்ல டச் பண்ணி போயிருக்கான். ஸோ அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே. அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மார்க்கெட்டை ப்ராப்பராக நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம், நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமும் பண்ணல. மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதோ அவங்க கூட சேர்ந்து மார்க்கெட் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரான ஜோன்ஸை மார்க் பண்ண முடியும், ப்ராப்பராக என்ட்ரிஸ் எடுக்க முடியும். இது 4 ஹவர்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 4 hour டு அடுத்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் போகணும், டைரெக்டாக நம்ம டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஏன்னா 4 hours மார்க் பண்ணியிருக்கோம். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். ஸோ அடுத்து ஆர்டர் பிளாக்ன்றது இங்கே இருக்கான். பட் மார்க்கெட் இன்னுமே 0.5 ஜோனுக்கு வரல, பிகாஸ் அது இல்லாமல் இன்னொரு ப்ராப்பர் புல் பேக் கிடைக்கல, இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். பட் இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த ஆர்டர் பிளாக் இல்லை இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு போக சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கணும். இல்லை நமக்கு இங்கே ஒரு லோ மறிக்கி வச்சுட்டு அங்கேருந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு அடுத்த என்ட்ரிக்கு நம்ம பார்க்கணும். மேபி 4 ஹவர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு என்னடா இங்கெல்லாம் என்ட்ரி கிடைக்கவே இல்லையா, இங்கெல்லாம் கிடைக்காம போயிருமா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம 15 மினிட்ஸை பார்த்தோம்னா அங்கே உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கும். நம்ம ப்ராப்பராக ட்ரேடுன்றது அந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ நம்ம 1 டேல பார்த்தோம், 4 ஹவரில் பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 4 ஹவர்லையும் ப்ராப்பராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்கோம். பாடி இங்கே தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 4 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 15 மினிட்ஸில் இங்கேயே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான் பாடி க்ளோஸ் பண்ணி. ஸோ இப்போ 1 டே இந்த பாயிண்ட்ல தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச ஜோன் மாதிரி என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போமா, செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ட்ரி டைப் படித்தோம்ல, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, டபுள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, அந்த என்ட்ரிஸ்லாம் கிடைக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ இது 1 டே ஆர்டர் பிளாக், அதை விட்டுருங்க. இப்போ 1 டே ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் இங்கே டச் ஆயிருக்கு. அப்போ இந்த லோவை கிரியேட் பண்ணதுக்கான ஹை எங்கே இருக்கான், இதுதான். அப்போ இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, பிரேக் பண்ணிருச்சு. அப்போ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான் அப்படின்னா இங்கே இது என்னது, ஆர்டர் பிளாக்கா. ஸோ மார்க்கெட்டில் இங்கே நமக்கு என்ட்ரி எடுத்தாச்சா. இன்னும் 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் போனோம்னா இங்கே ஒரு ஜோன் இருப்பான், ரீஃபைன்மெண்ட் ஜோன். அது மேபி அந்த இடத்துக்கு கூட வந்துட்டு போயிருப்பான். அப்போ நம்மளுடைய என்ட்ரின்றது கரெக்டாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் என்ட்ரி கொடுத்துருக்கா. அப்போ நம்மளோட என்ட்ரி இங்கே எடுத்துருப்போமா. ஸோ அப்போ இங்கே எடுத்திருந்தா எந்த அளவுக்கு மார்க்கெட் போயிருக்கு செக் பண்ணி பார்ப்போமா. இன்கேஸ் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி இப்படி இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய டார்கெட் அடிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் ஹை தான். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்கெட்ன்றது ஃபர்ஸ்ட் ஹை இல்லை, இந்த ஹை ஃபர்ஸ்ட் ஹை, அடுத்து ப்ராப்பர் ஹைனா இது. அப்போ இதுதான் நம்மளுடைய எப்பயுமே ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த டார்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டான். எப்பயுமே நம்மளுடைய பை ஆர் செல் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ப்ராப்பர் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ தான் நம்மளுடைய ரீசன்ட் டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் டச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி போக முடியுதா. ஸோ தெரியுதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, இங்கே நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு நமக்கு ப்ராப்பரான ஹை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக எதுவுமே இல்லை. பிகாஸ் ஏன் சொல்கிறேன், நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சாவே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு 0.5 ஜோனில் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ இங்கே ஒரு ஹை வச்சோம் அப்படின்னா இது ஹை, இது ஒரு ப்ராப்பர் புல் பேக் இல்லை. அடுத்து இங்கே வைக்கிறோம் இந்த ஹையை,
இது ஒரு ப்ராப்பர் இல்லை. அடுத்து இங்கே வச்சா ப்ராப்பர் புல் பேக் இருக்கா? எக்ஸாக்டாக பார்த்தோம்னா வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்கான். அப்போ ப்ராப்பர் புல் பேக்குன்றது இங்கே தான் இருக்கான். ஸோ அதுக்கு வச்சோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக்னு எங்கெங்க இருக்கான்? இதோ இது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? அந்த ஆர்டர் பிளாக் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டானா? ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகி அங்கேருந்து மேலே அப்படியே மேலே தானே போயிட்டு இருக்கான். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி நம்ம ஷோர் ஷார்ட்டாக டிபி அடிக்க சான்ஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே வந்துட்டு 4 hour டேலாம் என்ட்ரி போகிறத ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில் தவிர்த்தரணும். ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி போகும்போது தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி எடுக்க முடியுதா, ப்ராப்பரான எஸ்எல்ஏ இன்கேஸ் ஸ்டாப் லாஸே அடித்தாலுமே நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்றது கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கானா? அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டானா? இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு 4 hourல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அது இல்லாமல் இதெல்லாம் எங்கே 0.5ல நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்கணும். 0.5க்கு கீழே ஆர்டர் பிளாக் இருக்கணும். அதெல்லாம் எங்கேயுமே நமக்கு ஃபார்ம் ஆகலை இந்த ஹையை வச்சாலுமே. அப்போ 0.5 ஜோனுக்கு கீழே கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வரணும் மார்க்கெட். இப்போ வரலாம், இல்லை அடுத்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு 2 to 3 days ஆர் 5 days 10 days கழிச்சு கூட வரலாம். அடுத்து இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதாவது இங்கே சின்னதாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். இதெல்லாம் ஐஎஃப்சி கேண்டில். எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். இந்த கேண்டில் மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டானா? ஸோ அடுத்த ப்ராப்பர் அடுத்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ட்ரி கிடைக்கலன்னா அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது வேற வேற என்ட்ரிஸ் நமக்கு ஷியோராக கிடைக்கும். அடுத்து இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா 15 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டேரெக்டாக நம்ம 15 மினிட்ஸ் போயிட்டோம். அதுக்கடுத்து ஆர்டர் பிளாக்னு பார்த்தா இங்கே ஒரு 4 hour ஆர்டர் பிளாக் இருக்கான். அப்போ இதுக்கு தான் பவர் அதிகம் இந்த ஆர்டர் பிளாக் எல்லாமே. ஏன்னா 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கை விட 4 hour ஆர்டர் பிளாக்கு பவர் அதிகம். அப்போ ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கான். ஸோ அப்போ இதுக்கு வந்தால் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம மார்க்கெட் இப்போ எங்கே ரன் ஆகிட்டு இருக்கான்? அடுத்து இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டா நமக்கு என்ன பண்ணணும்? ஃபெப் போடணுமா? இந்த லோ அதாவது கரண்ட்டாக பார்க்கணும் இந்த லோலேருந்து போடுவோம். பட் அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் கரண்ட் லோ அண்ட் ஹை இந்த இதுக்கு வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு இதுதான் லோ. அப்போ இந்த ஹை அதுக்கு ஃபெபனாச்சி போடுறோம். நமக்கு என்ன இருக்கான்? 2 ஆர்டர் பிளாக் இருக்கானா? இதோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், அடுத்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஆர்டர் பிளாக்கு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவனுடைய ஆர்டர் பிளாக் மேக்ஸிமம் ஹிடன் ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. அவன் என்ட்ரி எடுத்துட்டு வந்துட்டானா? அடுத்து பாருங்க அப்படியே அதை ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ நான் காட்டுறதெல்லாம் கண்டினியூஷன் என்ட்ரி. அதாவது மார்க்கெட் கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது நமக்கு என்ட்ரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணால் ஒரு நல்ல ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் இது ஒரு ஆர்டர் பிளாக். பட் அது அதாவது ஹிடன் ஆர்டர் பிளாக். எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு பவர் அதிகம். என்ட்ரி எடுத்துட்டானா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே மேலே போக சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணால் அது பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த லோவை அதாவது இது ஒரு லோ அடுத்து பார்த்தா ஏன்னா இந்த ஹை டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச ரீசெண்ட் லோ இங்கே லீஸ்ட் லோ இதுதான். இந்த ஹை டு இதுக்கு நடுவில் நான் இந்த பிட்வீன் பார்க்குறேன். இந்த லோ இல்லை, இந்த ஹையை எது பிரேக் பண்ணியிருக்கு? இந்த ஹையிலேருந்து இந்த ஜோனில் பார்க்கும்போது இதுதான் லோ. அப்போ இந்த லோவை மார்க்கெட் எடுத்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அப்போ இப்படி தான் சினாரியோ பில்ட் பண்ணணும். அப்போ இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் ப்ராப்பர் அப் ட்ரெண்டில் இருக்கான். மார்க்கெட் ப்ராப்பராக மேலே போயிருக்கு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் பை பண்ணோம் அப்படின்னா போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அடிக்க சான்ஸ் இருக்குது. போய் மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அடிச்சிடும். அப்போ நம்மளோட டிபின்றது ஃபர்ஸ்ட் ஹை இந்த ஹை. அப்போ இது போய் டிபி கண்டிப்பாக அடிச்சிருவான். அப்படி இன்கேஸ் டிபி அடிக்கல மார்க்கெட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இதை உடைச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருமா? அப்போ என்ட்ரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே நம்ம டேரெக்டாக செல்லு போயிடலாமா? கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்? ஏன்னா இது எந்த ஒரு ஆர்டர் பிளாக்லையும் டச் பண்ணலை. அப்போ இது இன்கேஸ் மார்க்கெட் இப்படி உடைச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு மறுபடியும் மார்க்கெட் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சாதான் ட்ரெண்டு செல்லுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதையுமே எது வரைக்கும் செல் பண்ணலாம்? கீழே நம்ம 4 ஹவர்ஸில் 2 ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். அப்போ இது வரைக்கும் செல் பண்ணலாம். அல்ல இதையும் நமக்கு ரியாக்ஷன் கொடுத்து இங்கேருந்து மேலே போகலாம். அடுத்து இதுக்கு அடுத்தும் இங்கேருந்து மேலே போகலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷுவராக செல் பண்ணலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் வச்சு நமக்கு ப்ராப்பராக இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சார்ட்டை மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டேலேருந்து சார்ட்டை பார்த்தோம். டேல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோம். அடுத்து 4 ஹவர்ஸில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோம். அடுத்து நம்ம
15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி அங்கே அப்படியே கண்டினியூஷன் ட்ரெண்டில் இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்துனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரி எடுத்துருக்கலாமா. இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், அடுத்து இந்த என்ட்ரிலாம் கூட மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்து இங்கெல்லாம் பார்த்தா இங்கே ஒரு என்ட்ரி, அடுத்து இங்கே ஒரு என்ட்ரி. அதாவது நம்ம படித்த கான்செப்ட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும். அது நம்ம எப்படி லேர்ன் பண்ணியிருக்கிறோமோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும். நம்ம ரேண்டமாக மார்க்கெட்டில் சும்மா இங்கே மார்க்கெட் வந்து இப்போ சூப்பராக ட்ரெண்டில் இருக்கான் அப்போ போய் பை பண்ணிடக்கூடாது. நம்ம எப்பயுமே நம்ம சொன்ன கான்செப்ட் என்னது, மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். அப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம வெயிட் பண்ணணும் மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ரியாக்ஷன் ஆகுது, எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருக்கமோ அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட்டபுளாக மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஏன்னா சிம்பிளாக சொன்னால் ஒரு கோட்டே இருக்குது, அதாவது மார்க்கெட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இம்பேஷண்ட்டாக இருக்கவங்க கிட்ட பணத்தை வாங்கி பேஷன்ஸாக இருக்கவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறது தான் ட்ரேடிங்கே. அக்ரெசிவாக சும்மா கேம்பிள் பண்ணுறவங்க கிட்ட பணத்தை எடுத்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறவனுக்கு பணம் கொடுக்கறது தான் இந்த ட்ரேடிங்கோட வேலையே. ஸோ அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கேம்பிளர்ஸ் இல்லை, ப்ராப்பராக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதில் உட்காந்து ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ். ஸோ அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இப்போ புரியுதா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் எப்படி பண்ணணும் வித் மார்க்அப்ஸோட. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது எல்லாமே மார்க்அப்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ரியாக்ஷன் ஆயிருக்குன்னு நான் என்னுடைய மார்க்கெட் அனலைசிஸை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் ஓகே, அப்போ இதை பிரேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அப்போ இங்கெல்லாம் ப்ராப்பராக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு, அப்போ இது பிரேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இல்லை இங்கேருந்து இதை பிரேக் பண்ணால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்கள் போட்டு வைக்கும்போது தான், இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 hour இல்லை இன்கேஸ் நீங்கள் மார்க் சார்ட்டை விட்டுறீங்க பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போட்ட சினாரியோ நடந்திருக்கா. ஒன்று சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இல்லை மார்க்கெட் கீழே வரணும். இப்போ மேலே போச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மறுபடியும் கண்டினியூ ட்ரெண்ட் ஆகும், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அப்புறம் மறுபடியும் அங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுன்னா மார்க்கெட் கீழே வரும், அது தெரிஞ்சிடும். மார்க்கெட் இல்லைன்னா சைடு வேஸ்ட்டாக போகும். இதை தாண்டி வேறு ஏதாவது சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ ஒரு ப்ரைஸ் நம்ம பார்க்குறோம், ஒரு சார்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு அனலைஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும், சினாரியோ பில்ட் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் இப்படி தான் போக வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சினாரியோ பில்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த என்ட்ரிஸை நீங்கள் ப்ராப்பராக எடுக்க முடியும். நான் சும்மா ரேண்டமாக போயிட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணல, உங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணது. ஒரு டேல பார்த்தோம், 4 hour டு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இதுதான் மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்அப்ஸ் பண்ணுறது. நம்ம சார்ட்ல மார்க் பண்ணி வச்சு அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது. அதாவது ப்ரிடிக்ட் பண்ணுறது மீன்ஸ் நம்ம அனலைஸ் மூலம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம், சும்மா நம்ம மார்க்கெட் பை ஆகும் செல் ஆகும் ப்ரிடிக்ட் பண்ணல. அது மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபிளிப் ஜோன். நோட் பண்ணிக்கங்க, ஃபிளிப் ஜோன். இப்போ நமக்கு தெரியும் மார்க்கெட் ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் வந்தால் பை தான் ஆகும், இல்லை இந்த ஆர்டர் பிளாக் வந்தால் மார்க்கெட் செல்லு தான் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ ஒரு ஜோன் இருக்கு, ஏன்னா அதையும் நம்ம கற்றுக்கணும்ல. மேபி நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்திருக்கலாம், ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே வச்சிருக்கலாம். ஓகே, ப்ராப்பராக நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கலாம், பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருப்போம். பட் மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், பை பண்ணியிருப்போம், பட் இல்லை மார்க்கெட் செல்ல எஸ்எல் அடிச்சு கீழே போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிளிப் ஜோன். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகி அங்கே நமக்கு இன்னொரு புது ஜோன் கிடைக்கும். சிம்பிளா இந்த ஆர்டர் பிளாக்குன்னு சொல்லி இந்த ஃபிளிப் ஜோனுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ரூல்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஜோன் ஆர் ரூல்ஸ் ஃபார் ஃபிளிப் ஜோன். இப்போ இதுல 2 சினாரியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, மார்க்கெட் இது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இப்போ இந்த 2 சினாரியோல மார்க்கெட் ஆர்டர் பிளாக்குக்கு எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டிவ் நியூல வரணுமா? அப்படி கரெக்டிவ் நியூல வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணா அது ஒரு சினாரியோ, பிரேக் பண்ணுது. இன்னொரு சினாரியோ ஆர்டர் பிளாக்கு கரெக்டிவ் மூலம் தான் வரான், பட் இந்த இடத்துல ரியாக்ஷனே கொடுக்காம அவன் பாட்டுக்கு பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, ரியாக்ஷன் கொடுத்தா அங்க ஃபிளிப் ஜோன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஃபிளிப் ஜோன் கண்டிப்பா இருக்கும், ரியாக்ஷன் கொடுத்து பிரேக் பண்ணா. இன்கேஸ் ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம அங்க ஜோனை தப்பா டிராப் பண்ணிருக்கோம், இல்ல அந்த ஜோனுக்கு வேலிட் இல்லைன்னு அர்த்தம். 2 சினாரியோ தான் சொல்லியிருக்கேன்.
மார்க்கெட்ல ஃபிளிப் ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சினாரியோ. இன்கேஸ் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் டிராப் பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும்னா வெறும் விக்கா வைக்க கூடாது இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேல, அதாவது இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடாது. வெறும் இந்த ஆர்டர் பிளாக்கு மேல இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் பண்ணாம விக் வைக்க கூடாது. நமக்கு எப்படி பண்ணணும்னா பாடி க்ளோஸ் பண்ணணும், அதுவும் ஐஎஃப்சி கேண்டிலா பிரேக் பண்ணணும் அந்த ஆர்டர் பிளாக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஐஎஃப்சி கேண்டிலா பிரேக் பண்ணோம் அப்படின்னா அங்க சிம்பிளா என்னன்னா ஒரு ஃபிளிப் ஜோன் கிரியேட் ஆயிருக்கும். நமக்கு தெரியும்ல ஆர்டர் பிளாக் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கு அப்படின்னா அந்த ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த கேண்டில்ல ஆர்டர் பிளாக் இருக்கும், அந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ட்ரி எடுப்போம். சிம்பிள் சினாரியோ. மார்க்கெட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபிளிப் ஜோன்ன்றது சிம்பிள் கான்செப்ட். மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபிளிப் ஜோன் இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்து, இந்த சினாரியோ பாருங்க, ரியாக்ஷன் கொடுக்காம அவன் பாட்டு உடைச்சிட்டான். இன்கேஸ் ரியாக்ஷன் கொடுத்து உடைச்சதா இங்க ஃபிளிப் ஜோன் கிரியேட் ஆகும். ரியாக்ஷன் கொடுக்காம இங்க ஐஎஃப்சி கேண்டிலே வச்சாலுமே அங்க ஃபிளிப் ஜோன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக் தப்பா டிராப் பண்ணிருப்போம், இல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் டிராப் பண்ணிருப்போம் அர்த்தம். எப்பயுமே பை, அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா கீழே டிமாண்ட் தான் டிராப் பண்ணணும், போய் நம்ம சப்ளை டிராப் பண்ணக்கூடாது. மார்க்கெட் செல்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், போய் சப்ளை தான் டிராப் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் செல்லிங்ல இருக்கு, சப்ளை டச் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அந்த ஆர்டர் பிளாக்ல. நம்ம போய் தப்பா டிராப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நான் வந்துட்டு கரெக்ட் தான், இந்த அப்ட்ரெண்ட்ல இருக்காது 4 hour ஆர்டர் பிளாக் டச் பண்ணி இங்க கீழே விழுந்தே ஆகணும், அது கன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் எனக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. அப்ப அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது, ஓகே அப்ப ஃபிளிப் ஜோன் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கா. அப்ப அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் பண்ணி அது என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஐஎஃப்சி கேண்டிலா பிரேக் பண்ணிருக்கோம். அப்படி பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னா ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக், மார்க்கெட் அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதாவது நமக்கு ஒரு சப்ளைவா இருந்த ஆர்டர் பிளாக் டிமாண்டா ஃபிளிப் ஆகுது. ஃபிளிப் தெரியும்ல, ஃபிளிப்பிங் கான்செப்ட். ஒரு சப்ளைவா இருக்க ஆர்டர் பிளாக் டிமாண்டா ஃபிளிப் ஆகுது. அப்படி ஃபிளிப் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு பை பண்றோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதே தான் செல்லிங் சைட்லயும். நமக்கு இப்ப இப்படி ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, இந்த ஆர்டர் பிளாக் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் கரெக்டிவ் மூலம் வரான், வந்து இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்து ஒரு ஐஎஃப்சி கேண்டிலா அப்படியே பொறுமையா வந்து உடைக்கும் போது, அதாவது இங்கெல்லாம் ஐஎஃப்சி கேண்டிலா வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணும்போது நமக்கு நார்மல் கேண்டில் வரக்கூடாது, இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணும் போதே ஐஎஃப்சி கேண்டிலா வரணும். அது இல்லாம இன்னொரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆர்டர் பிளாக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும். நார்மல் கேண்டிலா பாடி க்ளோஸ் வச்சாலும் அந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓகே ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தெரியாம மறுபடியும் போயிட்டு இங்க பை பண்ணக்கூடாது. எஸ் அடிச்சு ஆனா மறுபடியும் மார்க்கெட் மேல தான் போவான்னு பை பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே பண்ற மிஸ்டேக். தப்பா நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், இன்கேஸ் எஸ்எல் அடிச்சிருக்கோம், தப்பு இல்லை. பட் இருந்தும் எஸ்எல் அடிச்சும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எஸ்எல் அடிச்சிருச்சு ஆனால் மார்க்கெட் மேலே தான் போவான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு அஷ்யூம் பண்ணி போயிடக்கூடாது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சு இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ நம்ம வேற செட்டப் வேற கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ நமக்கு ஐஎஃப்சி கேண்டிலா பாடி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் என்ன பண்ணும், திருப்பி மேலே வரும், மேலே வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணி நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிமாண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டர் பிளாக் டிமாண்டாக இருக்கிற ஆர்டர் பிளாக் சப்ளைவாக ஃப்ளிப் ஆயிருச்சு. ஸோ நமக்கு படிக்க வேண்டிய கான்செப்ட், இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அதில் எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்னா அங்கே ஏதாவது ஃப்ளிப் ஜோன் கிரியேட் ஆயிருக்கா, அதுவும் ஐஎஃப்சி கேண்டில் வந்தால் நீங்கள் பார்க்கணும் ஃப்ளிப் ஜோன் இருக்கா. ஐஎஃப்சி கேண்டில் இல்லை அப்படின்னா நம்ம என்ட்ரி தப்பாக எடுத்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரியாக்ஷன் நடந்திருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ இங்கே ஐஎஃப்சி கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு இங்கே என்ட்ரி ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து அதுலேருந்து என்ட்ரிக்கு போவோம், அப்படி இல்லைன்னா என்ட்ரிக்கு போக மாட்டோம். இதுதான் ஃப்ளிப் ஜோன். ஃப்ளிப் ஜோன் இப்போ சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன், சார்ட்டில் இருக்கா அதாவது ஃப்ளிப் ஜோன், நான் சார்ட்டில் உங்களுக்கு காட்டினா தான் ஈஸியாக புரியும். இல்லைனாலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன், அந்த பிடிஎஃப்ல ஃப்ளிப் ஜோன் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா,
இங்கே ஃபிளிப் ஜோன் அது ரேராக தான் கிடைக்கும், எல்லா தடவையும் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆர்டர் பிளாக் தப்பாக ட்ராப் பண்ணி அங்கே ஃபிளிப் ஜோன் தேடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆர்டர் பிளாக்கை தப்பாக ட்ராப் பண்ணி ஃபிளிப் ஜோன் தேடணும் அப்படின்னா அது கிடைக்காது. நமக்கு கரெக்டாக ட்ராப் பண்ணி மேபி அது ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கே ஃபிளிப் ஜோன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. வேறு ஜோனில் எங்கேயாவது இருக்கானா? ஓகே, அது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம இன்னொரு கான்செப்ட் சேர்த்து பார்த்துருவோம், ஃபிளிப் ஜோன் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். அது எங்கே வரும்னு சொல்லிடுறேன். சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபிளிப் ஜோன் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருது அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இது எங்கே வரும்னா, ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டச் பண்ணி நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம்ல. இன்கேஸ் இது 4 ஹவர் ஆர்டர் பிளாக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க் பண்ணுவோமா. இப்போ மார்க்கெட் இப்படி வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நமக்கு தெரியும்ல. ஆனால் நமக்கு தெரியும்ல மார்க்கெட் எப்படி வரும், ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணி தான் மார்க்கெட் வருவான். இங்கே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கலாம், டச் பண்ணி மார்க்கெட் வரும். இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கலாம், அதை கரெக்டாக டச் பண்ணி மார்க்கெட் வருவான். அடுத்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குமா, அதை டச் பண்ணி மார்க்கெட் வரானா. அதே மாதிரி இந்த லோலையும் இது ஆர்டர் பிளாக் வச்சிருக்கலாம்ல. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்காம ஒரு சின்ன ரியாக்ஷன் இங்கே கொடுப்பான். சின்ன ரியாக்ஷன் கொடுத்து அது ஐஎஃப்சி கேண்டிலாக உடைச்சது அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃபிளிப் ஜோன் கிடைச்சிருச்சு ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிடைக்குதுன்னா இது ஒரு 90 to 95% ப்ராபபிலிட்டி அதிகம். நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல ரியாக்ஷன் கொடுத்து ஐஎஃப்சி கேண்டிலாக உடைக்கிறான் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்குமா. அப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கு என்ட்ரி போயிடலாம். ஏன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கும், பட் மார்க் என்ன பண்ணுவான், இந்த ஆர்டர் பிளாக்குக்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃபாலோ ஆயிடுவான். இதுவுமே சார்ட்டில் ரேராக தான் கிடைக்கும், பட் அது கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ஷோராக என்ட்ரிக்கு போகலாம். இது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதில் வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அது இல்லாமல் லைவ் மார்க்கெட் அனலைசிஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், எனக்கு அந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைக்குது போகுது அப்படின்னா. ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ புரிஞ்சுதா? அதாவது நல்லா பாருங்க, மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கிற இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் டச் பண்ணி ரியாக்ஷன், நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இந்த ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த ஆர்டர் பிளாக்கு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது அப்படின்னா அங்கே 2 ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஐஎஃப்சி கேண்டில் இருக்கும், ஐஎஃப்சி கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக், இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஆர்டர் பிளாக், இங்கேயும் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஆர்டர் பிளாக்கு ரியாக்ஷன் கொடுத்துரும். ஏன்னா ஃபிளிப் ஜோன் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஃபிளிப் ஜோனுக்கு தான் பவர் அதிகம். சரி, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாதான் இந்த இடத்துக்கு ஃபிளிப் ஜோனுக்கு பவர் அதிகம். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு, ஃபிளிப் ஜோனும் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், ஒரு 95% ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த என்ட்ரி போனால் ஷோராக நமக்கு டிபி அடிக்க சான்சஸ் இருக்குது, டார்கெட். மேபி அது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகணும்னா திருப்பி இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் ப்ளஸ் ஃபிளிப் ஜோன் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது சிம்பிள் கான்செப்ட் தான். இதுக்கான எக்ஸாம்பிள் நமக்கு மோஸ்ட்லி உடனேலாம் கிடைக்காது, ரேராக கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தேடி தான் சொல்லணும். அந்த எக்ஸாம்பிளை நான் ஏற்கனவே மார்க் பண்ணி பிடிஎஃப்ல வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப்ல நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்டிங்ஸ் ஃபுல் ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும்போது அந்த பிடிஎஃப் சேர்ந்து வந்துடும், அதில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்த எல்லா டாப்பிக்கும் சார்ட் வைஸாக கம்ப்ளீட்டாக இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இதுதான் விஷயம்.